பார்ட் 2 ஓட கண்டினியூவேஷன் ஆன இந்த பார்ட்ல டெக்கன் பிளேட்டூஸ் தக்கான பீடபூமிகள். ஓகே, நர்மதா ரிவர் நர்மதா சென்ட்ரல் ஹைலாண்டாவும் டெக்கன் பிளேட்டூவாவும் பெனின்சுலார் பிளேட்டூவை ரெண்டா பிரிக்குதுன்னு பார்த்தோம். இதுல சென்ட்ரல் ஹைலாண்ட் பத்தி நம்ம பேசிட்டோம். சென்ட்ரல் ஹைலாண்ட் 4 முக்கியமான ஐலாண்ட்ஸா பிரிக்கிறாங்க. இதுல ஆரவல்லி ரேஞ்ச் இருக்கு, மினரல்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி சோட்டா நாக்பூர் பிளேட்டூ. இதை பத்தி நம்ம பேசிட்டோம். டெக்கன் பிளேட்டூன்னு வரும்போது இந்த டெக்கன் பிளேட்டூல வெஸ்டர்ன் சைட் ஃபுல்லாவும் வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் சைட்ல டிஸ்கண்டினியூஸா ஈஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள்னு 2 பகுதிகள்ல இருக்கு. மேல நர்மதா. சோ இது கம்ப்ளீட்டா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் டெக்கன் பிளேட்டூ. வெஸ்டர்ன் காட்ஸ்ல நம்ம என்னெல்லாம் படிக்கணும்னு பாத்தீங்கன்னா, வெஸ்டர்ன் காட்ஸ்ல என்னென்ன ரேஞ்சஸ் இருக்கு, ஓகே, என்னென்ன மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்கு. இது ஒரு கண்டினியூஸான ரேஞ்ச். கண்டினியூஸான வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லாவுமே as the name implies மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு மலைகள் தான் இது. பிளேட்டூ ரீஜன் அப்படிங்கிறதுனால இந்த பிளேட்டூல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக் எதுனா ஆனைமுடி. இந்த பீக் கேரளால இருக்கு. ஆனைமுடி 2695 மீட்டர்ஸ், 2695 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய ஆனைமுடி கேரளால இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் வெஸ்டர்ன் காட்ஸோட உயரமான சிகரம்னு சொல்றோம். ஓகே, அண்ட் இன்னும் வெஸ்டர்ன் காட்ஸ்ல அதிகமா படிக்க வேண்டியது என்னென்ன பாசஸ் இருக்கு, ஓகேவா, என்னென்ன கணவாய்கள் இருக்கு. இந்த கணவாய்கள் எந்த மாநிலங்களுக்கு பக்கத்துல இருக்கு, சரியா, எந்த மாநிலங்களுக்கு இடையில இந்த கணவாய்கள்லாம் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையில அதே மாதிரி மலைகள் வந்து நீலகிரி, ஆனைமலை, பழனிமலை, இந்த மாதிரி மலைகள் வரும். இந்த மலைகள்ல இம்பார்ட்டன்டான திங்ஸ் ஏதாவது இருக்கா? ஓகே, இந்த மலைகளுடைய ஹையஸ்ட் பீக் எல்லாம் இருக்கும். ஓகேவா, இப்ப இந்த ஆனைமுடின்னு சொல்றது வந்து ஆனைமலையில இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக். அதே மாதிரி நீலகிரியில இருக்கும், நீலகிரியில தொட்டபேட்டா இருக்கும். அந்தந்த மலைகள்ல எது ஹையஸ்ட் பீக்னு படிக்கணும், சரியா. சேம் ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கு வரும்போது ஈஸ்டர்ன் காட்ஸோட ஹையஸ்ட் பீக் எது? ஓகே, ஈஸ்டர்ன் காட்ஸோட ஹையஸ்ட் பீக் ஸ்டில் நவ் நிறைய புக்ஸ்ல வந்து மகேந்திரகிரின்னு இருக்கு, ஒரிசால இருக்கக்கூடிய மகேந்திரகிரி இருக்கு. பட் ஆக்சுவலி இப்ப நம்மளோட நியூ புக்ல ஜிந்தகாடா பீக்னு கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா. ஜிந்தகாடா பீக் தான் ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக். அதனோட உயரம் என்ன, சரியா. அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய மலைகள், சேர்வராயன் மலை இருக்கும், கல்வராயன் மலை இருக்கும். இந்த மலைகளோட பீக் எல்லாம் எது, உச்சிகள் என்னென்ன, சரியா. இது எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ்ல நம்ம படிக்க வேண்டியது. அடுத்தது டெசர்ட் ரீஜன். டெசர்ட்ல இந்தியன் டெசர்ட், இந்திய பாலைவனம் சொல்றோம். தார் டெசர்ட், ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய தார் டெசர்ட். இந்த டெசர்ட் ரீஜன்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2 டேர்ம்ஸ். ஓகே, ஒன்னு மருஸ்தாலின்னு சொல்லுவோம், இன்னொன்னு பாங்கர்னு சொல்லுவோம். மருஸ்தாலி அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா டெசர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ரீஜன், கம்ப்ளீட் டெசர்ட், ஆக்சுவல் டெசர்ட் ரீஜனை மருஸ்தாலின்னு சொல்லுவோம். பாங்கர்ங்கிறது செமி டெசர்ட் ரீஜன், அரை பாலைவனம். ஓகே,
செமி டெசர்ட் ரீஜனை பாங்கர்னு சொல்லுவோம். இந்த பாங்கர்ல நிறைய கல்டிவேஷன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, கல்டிவேஷன்ஸ் எல்லாமே இந்த செமி டெசர்ட் ரீஜன்ல அதிகமா நடக்கும். ஓசிஸ்ங்கிற வாட்டர் சோர்சிங் இருக்கும். ஓகே, டெசர்ட்ல இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்குல்லையே, அது பேரு ஓசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பகுதிகளில் என்ன இருக்கும்? வாட்டர் இருக்கும். ஸோ அதை சுத்தி தான் கல்டிவேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். தெரிஞ்சுக்கக்கூடிய 2 டேர்ம்ஸ்ன்னு பார்க்கும்போது மருஸ்தாலி அண்ட் பாங்கர். ஏன் இந்தியன் டெசர்ட்ல ரெயின்ஃபாலே இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ரீசன் படிக்கணும். ஏங்கும் போது சவுத் வெஸ்ட் மான்சூன் வரும். சவுத் வெஸ்ட் மான்சூன் வரும்போது ஆரவல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, மான்சூன் விண்ட் இப்படி வருது அப்படிங்கும் போது மவுண்டன் ரீஜன் பெர்பெண்டிகுலரா இருந்துச்சு அப்படின்னா, வர விண்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படிங்கும் போது இந்த மவுண்டன்ல ஹிட் பண்ணி நமக்கு மழையை தரும். பட் ஆரவல்லி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மவுண்டன் இப்படி இருக்கு, வரக்கூடிய ட்ரேட் விண்டும் இப்படியே வருது அப்படிங்கும் போது பேரலா இருக்கு. ஓகே, ஆரவல்லியும் மான்சூன் விண்டும் பேரலா இருக்கும்போது இந்த ட்ரேட் விண்ட் கடந்து போயிட்டு ஹிமாலயாவை ஹிட் பண்ணி மழை தருமை ஒழிய இந்த டெசர்ட் ரீஜனுக்கு, ராஜஸ்தான் ரீஜனுக்கு மழை வராது. அதனாலதான் அது கம்ப்ளீட் டெசர்ட் ரீஜன். ஓகே, அவ்வளவுதான். இந்த ஆரவல்லிங்கிறது வந்து குஜராத்ல ஸ்டார்ட் ஆகி டெல்லியில முடியும். ஸோ ராஜஸ்தான் வழியா போகக்கூடிய மழை தான். பேரலா இருக்கிறதுனால மழை வந்து இந்தியன் டெசர்ட்டுக்கு கிடைக்காது. படிக்கிறத ஆழ்ந்து ரீசனோட ஏங்கிறதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. சரியா? கோஸ்டல் பிளேன்ஸ். கோஸ்டல் பிளேன்ஸ்ல வெஸ்டர்ன் சைட் ஃபுல்லா அரேபியன் சி, ஈஸ்டர்ன் சைட் ஃபுல்லா பே ஆஃப் பெங்கால். ஸோ இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிளெயின் ரீஜியன்ஸ் வெஸ்ட் கோஸ்டல் பிளேன், ஈஸ்ட் கோஸ்டல் பிளேன் சொல்றோம். இது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கட்ச் கத்தியவார் ரீஜன்ல இது குஜராத் பிளேன் சொல்லுவாங்க. ஓகே, இந்த ரீஜன்ல குஜராத் பிளேன்னு சொல்லுவாங்க. அடுத்தது கொங்கன் கோஸ்ட், அடுத்தது கர்நாடகா கோஸ்ட் வரும், நெக்ஸ்ட் மலபார் கோஸ்ட். ஓகேவா? அதே மாதிரி ஈஸ்டர்ன் சைட்லன்னு பார்க்கும்போது உட்கல் கோஸ்ட், ஆந்திரா கோஸ்ட், கோரமண்டல் கோஸ்ட், இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிப்பாங்க. கம்ப்ளீட் வெஸ்டர்ன் ஸ்ட்ரெச்சை டிஃபரெண்டா டிவைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஈஸ்டர்ன் ஸ்ட்ரெச்சை டிவைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இது எதுலாம் இப்படி சொல்லியிருப்பாங்க, எந்த பார்ட்டை இப்படி பிரிச்சிருப்பாங்கிறத படிக்கணும்ப்பா. சரியா? குஜராத் ரீஜன்ல இருக்கிறது குஜராத் பிளேன். ஓகே, அதாவது ரான் ஆஃப் கட்ச் கத்தியவார் ரீஜன்ல இருக்கிறது குஜராத். அடுத்தது கொங்கன் கோஸ்ட்னு வரும்போது மகாராஷ்டிரா, கோவால இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளை, அந்த சமவெளிகளை வந்து கொங்கன் கோஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்தது கர்நாடகா ரீஜன்ல இருக்கக்கூடிய கோஸ்ட் கர்நாடகா கோஸ்ட். அதுக்கும் கீழே மலபார் கோஸ்ட் அப்படிங்கிறது கேரளா ரீஜன்ல இருக்கக்கூடிய மலபார் கோஸ்ட். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஏரிகள் படிக்கணும். இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லேக் வந்து வெம்பநாடு லேக். ஓகேவா? ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக், வெம்பநாடு லேக். சரியா? அடுத்தது சேம் ஈஸ்டர்ன் சைட்ல உட்கல் கோஸ்ட்னு எதை சொல்லுவாங்க? ஒடிசாவோட கடலோர பகுதியை உட்கல் கோஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்தது நார்த்தன் சிர்கார். நார்த்தன் சிர்கார் அப்படிங்கிறது ஆந்திர பிரதேஷோட நார்த்தன் சைட், நார்த் ஆந்திர பிரதேஷ், நார்த்தன் சிர்கார். பிட்வீன் மகாநதிக்கும் கிருஷ்ணாக்கும் இடைப்பட்ட பகுதி நார்த்தன் சிர்கார்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
அடுத்தது கோரமண்டல் கோஸ்ட், நம்மளோட சோழ மண்டல கடற்கரை. அப்போ சோழர்கள் இந்த பகுதிகள் ஆட்சி புரிஞ்சதுனால சோழ மண்டல கடற்கரைன்னு சொல்லப்படுது. இதுல ஆந்திர பிரதேஷோட சதர்ன் ரீஜன் அண்ட் தமிழ்நாடு பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் காவேரிக்கு இடைப்பட்ட பகுதிகளை கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்றோம். இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லேக்ஸ், சில்கா லேக் இருக்கு, புலிகாட் லேக் இருக்கு. ஸோ ஓவராலா இந்த கோஸ்டல் ரீஜன் எந்தெந்த ஏரியாவை கவர் பண்ணுது, கம்ப்ளீட்டா இது வெஸ்டர்ன் கோஸ்ட் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டா இருந்தாலும் இதுல சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ஓகே, உட்கல் கோஸ்ட்னு சொல்லும் போது அது எந்த ரீஜன்ல வருது, ஓகேவா, அந்தந்த கோஸ்ட் எந்தெந்த ரீஜனோட வருதுன்னு நம்ம படிக்கணும். இதுல இம்பார்ட்டன்டா லேக் இருந்துச்சுன்னா அந்த லேக்கையும் படிச்சிருங்க. சரியா, இத பத்தி திஸ் இஸ் கோஸ்டல் பிளேன்ஸ், கடற்கரை சமவெளிகள். அடுத்தது ஐலாண்ட். நமக்கு இருக்கக்கூடிய 2 ஐலாண்ட்ஸ், ஒன்னு அந்தமான் அண்ட் நிக்கோபார், இன்னொன்னு லக்ஷதீப். இல்லையா, அந்தமான் அண்ட் நிக்கோபார் பே ஆஃப் பெங்கால்ல இருக்கு, லக்ஷதீப் அரபியன் சீல இருக்கு. இதுல அந்தமான் அண்ட் நிக்கோபார், இந்த நிக்கோபார் ரீஜன்ல தான் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன். நிக்கோபார்ல சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் பிக்மாலியன் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பிக்மாலியன் பாயிண்ட் இந்த நிக்கோபார்ல தான் இருக்கு. இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் அப்படிங்கிறது மொத்தமா 572 ஐலாண்ட் சேர்ந்தது. தனித்தனியா 572 தீவுகள் சேர்ந்தது அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஓகே, போர்ட் பிளேயரை கேபிட்டலா கொண்ட இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் எப்படி பிரியுது, எதை அந்தமான் சொல்றோம் எதை நிக்கோபார்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு இடையில வந்து ஒரு 10 டிகிரி சேனல் போகும். அந்தமானுக்கும் நிக்கோபாருக்கும் இடையில ஒரு 10 டிகிரி சேனல். இந்த 10 டிகிரி சேனல் தான் 2ஆ பிரிக்குது. அந்தமான் நிக்கோபார் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறது இந்த 10 டிகிரி சேனல் தான். ஓகேவா, லக்ஷதீப் ஐலாண்டுக்கு வரும்போது இந்த லட்சத்தீவுகள் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு கோரல் ஐலாண்ட்னே சொல்லுவாங்க. பவழப்பாறைகள் இருக்கு இல்லையா, முருகை பாறைகள் அதிகமா இருக்கக்கூடிய இடம் இந்த லக்ஷதீப் ஐலாண்ட். ஓகே, அதனால இத கோரல் ஐலாண்ட்னே சொல்லுவாங்க. அண்ட் இதுல வந்து இந்த லக்ஷதீப்குள்ள ஒரு ஐலாண்ட் இருக்கு, பிட் ஐலாண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பிட் ஐலாண்ட். இங்க ஹியூமன்ஸ் யாருமே வாழ்றது இல்லை. ஓகேவா, ஹியூமன்ஸ் யாரும் இங்க இருக்கிறது இல்ல. ஒன்லி ஃபார் பேர்ட்ஸ், பறவைகள் மட்டுமே இருக்கக்கூடிய இடம். அதனால இந்த பிட் ஐலாண்ட பர்டிகுலர்லி கால்ட் அஸ் பேர்ட் சாங்சுரி. ஓகே, பறவைகள் மட்டுமே இருக்கக்கூடிய, பறவைகள் சரணாலயமா விளங்கக்கூடியது லக்ஷதீப்ல இருக்கக்கூடிய பிட் ஐலாண்ட். ஓகேவா, கவராத்திய கேபிட்டலா கொண்டிருக்க இந்த லக்ஷதீப் ஐலாண்ட். ஓகே, சோ ஐலாண்ட்ஸ்ல அந்தமான், நிக்கோபார், லக்ஷதீப். ஓகே, இத பத்தின படிச்சிடணும். ஓகே, இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய 6 பிசிக்கல் டிவிஷன்ஸை நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த டாபிக் கம்ப்ளீட்டா எதுல படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1ல படிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் தொட்டு தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய மான்சூன், ரெயின்ஃபால் எல்லாமே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ரொம்ப முக்கியம். இந்த வீக்குக்கான உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 புக்ல இருக்கக்கூடிய இந்த லெசன்ஸை படிச்சு. ஓகே, ஒரே ஒரு லெசன் தான். அந்த ஒரு லெசன்ல ரிவர் ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு பார்ட் ரிவர் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த ரிவர் ஸ்டார்ட் ஆகிற பார்ட் வேண்டாம். ஓகே, அது வந்து நம்ம வாட்டர் ரிசோர்சஸ்ல படிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஹைலாண்டோட முடியும். சரியாப்பா, இந்த ஐலாண்ட் வரைக்கும் படிச்சிருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லெசன். ஓகே, இது நான் சொல்ற மாதிரி ஃபர்தரா இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே இந்த பிசிக்கல் ஃபீச்சர்ஸை பொறுத்து தான் வரும். மான்சூன்ல இந்த மலையில ஹிட் ஆகுது, இந்த பாசஸ்ல ஹிட் ஆகுதுன்னு சொல்லும் போது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ என்னென்ன பாசஸ் இருக்கு, கணவாய்கள் எங்கெங்க இருக்கு, இதனால ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ
மான்சூன்ல சவுத் வெஸ்ட் மான்சூன் வருதுன்னு சொல்றாங்கப்பா. சவுத் வெஸ்ட் மான்சூன்னால நம்ம வந்து மழை மறைவு பிரதேசத்துல இருக்கிறதுனால நமக்கு மழை கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, ஆனா நமக்கு எப்படி இருக்கு, சாரல் மழை இருக்கு. அந்த சாரல் மழை ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசஸ் மூலயமா தான் வருது, கணவாய்கள் மூலயமா வருது. இப்ப என்னென்ன கணவாய்கள் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொல்லும் போது அந்த பார்ட் பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 புக்ல இருக்க ஃபர்ஸ்ட் லெசன் ஜியோகிராஃபி பார்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன். ஓகேவா, அது படிச்சிருங்க, இதுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பார்ட்ல இருந்து எப்படி क्वेश्चन கேட்பாங்க, क्वेश्चन வே ஆஃப் क्वेश्चन எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய மவுண்டன் ரேஞ்சஸ் பார்த்தோம். இப்ப ஹிமாலயாலயே நிறைய மவுண்டன் ரேஞ்சஸ் பார்த்தோம்லப்பா. அதுல மவுண்டன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் காரகோரம் இருக்கு, காரகோரம், லடாக்கு, பீர்பாஞ்சல், ஜாஸ்கர், இப்படி ரேஞ்சஸ் எல்லாம் கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் நார்த் டு சவுத் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கீழே ஆப்ஷன்ஸ்ல நம்பர் கொடுக்கலாம். சரியா, அதாவது மலைப்பகுதிகளை கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் ஆப்ஷன்ஸ் லைக் நார்த் டு சவுத் ஆர் சவுத் டு நார்த்தா இதை அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருவாங்க. ஓகே, சோ அப்ப என்னென்ன மவுண்டன் ரேஞ்சஸ் எங்கெங்க இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஓகேவா, அடுத்தது நெக்ஸ்ட் क्वेश्चंस வந்து லாங்கஸ்ட் பார்டர் எது கூட ஷேர் பண்ணுது, இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन. லாங்கஸ்ட் பார்டர் எது கூட ஷேர் பண்ணுது நம்மளோட இந்தியா. அதே மாதிரி ஷார்ட்டஸ்ட் பார்டர் எது கூட ஷேர் பண்ணுது. ஓகே, பார்டர்ஸ் எல்லைகள்ல இருந்து வரும்போது. சரியா, அண்ட் நம்ம பக்கத்துல இருக்க கண்ட்ரீஸ், நிறைய கண்ட்ரீஸோட நேம் கொடுத்துட்டு எந்த கண்ட்ரி ஸ்டில் இந்தியா கூட அதனோட பார்டர் ஷேர் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இருக்குன்னா அப்போ இதுல எது வந்து நம்ம கூட பார்டரை ஷேர் பண்ணல. ஓகேவா, இந்த மாதிரி क्वेश्चंस இருக்கும். நெக்ஸ்ட் அதர் நேம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் காட்ஸோட இன்னொரு நேம் வந்து சாயாத்ரின்னு சொல்றோம். ஓகே, வெஸ்டர்ன் காட்ஸோட another name சாயாத்ரின்னு சொல்றோம். அப்போ what is the another name of சாயாத்ரி அப்படின்னு கேட்டா வெஸ்டர்ன் காட்ஸ். வே ஆஃப் क्वेश्चन இந்த சாப்டர்ல இப்படிதான் வரும். ஓகேவா, பால் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் ஸ்ட்ரெயிட் இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கக்கூடிய ஒரு பகுதி இல்லையா, இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த கடல் பகுதி ரொம்ப ஆழமா இருக்கக்கூடிய கடல் பகுதி கிடையாது, ஷாலோவா நேரோவா இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாடி. ஓகே, ஒரு ஓஷன். சோ அந்த ரீஜன்ல பால் ஸ்ட்ரெயிட், இந்த பால் ஸ்ட்ரெயிட் தான் இது ரெண்டுத்தையும் பிரிக்குது, இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவை பிரிக்குது. அப்போ which separates இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா, இல்லாட்டி where does the பால் ஸ்ட்ரெயிட் lies, இந்த மாதிரி क्वेश्चंस கேட்கலாம். அடுத்தது நம்ம ஹிமாலயால பார்த்தது, ஹிமாலயா வந்து இட் இஸ் a young fold mountain, மடிப்பு மலைகள்ல இளமையான மடிப்பு மலை அப்படிங்கிறது ஹிமாலயாஸ். ஓல்டு fold mountain எதுன்னு கேட்பாங்க. which one is old fold mountain. ஓகேவா, ஓல்ட் fold மவுண்டன்ஸ்ல ஆப்ஷன்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஆரவல்லி, வெஸ்டர்ன் காட்ஸ், ஹிமாலயாஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பழைய மடிப்பு மலைகளுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆரவல்லி. ஓகேவா, சென்ட்ரல் ஹைலாண்ட்ல பார்த்தோலே அந்த ஆரவல்லி தான் ஓல்டு fold மவுண்டனோட எக்ஸாம்பிள். ஓகே, வே ஆஃப் क्वेश्चंस இந்த சாப்டர்ல இப்படிதான் இருக்கும். சரியாப்பா, சோ 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 படிச்சிருங்க. அண்ட் சைட் பை சைடு ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கும் போதே மெயின்ஸ்க்கு படிச்சுக்கிட்டே வாங்க. அண்ட் மெயின்ஸ்ல ஒரு முக்கியமான பார்ட் டிரான்ஸ்லேஷன் இருக்கு இல்லையா, இந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட்டுக்கு தனியா உட்கார்ந்து
டிரான்ஸ்லேஷனுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ண வேண்டாம். இப்போ நீங்க படிச்சுட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு பேராகிராஃப் எடுத்துக்கோங்க. அந்த பேராகிராஃபை சைட் பை சைடு உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் உங்களுக்கு மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படிங்கும்போது அது தமிழ்ல எழுதி ட்ரை பண்ணுங்க. தமிழ்ல லாங்குவேஜ் இருக்கவங்க இங்கிலீஷ்ல எழுதி ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் நிறைய வெப்சைட்ஸ்ல நிறைய இப்போ ஒரு சாப்டர் முடிக்கிறீங்க, இந்த சாப்டர் முடிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கான கொஸ்டின்ஸ் நிறைய வெப்சைட்ஸ்ல கிடைக்கும். அண்ட் நம்மளும் ப்ரொவைட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் செல்ஃப் அசஸ் பண்ணுங்க. இந்த சாப்டர் படிச்சு முடிச்சுட்டு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி நீங்களே செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க அந்த சாப்டர் நமக்கு எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம்னு சொல்லி. ஓகே, நம்மளோட அகாடமில கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நிறைய வெப்சைட்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த சாப்டர் வைஸ் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து ஆன்சர் பண்ணி பாருங்க. ஓகேவா? அண்ட் இதுக்கு என்ன புக் படிக்கிறதுன்னு எந்த கன்ஃபியூஷன்ஸுமே வேண்டாம். சரியா? நமக்கு புக்கு நம்மளோட ஸ்டேட் போர்ட் புக் தான். ஓகேவா? ஜியோகிராஃபி பார்ட்டுக்கு 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 இது மட்டுமே படிச்சா போதுமா ஜியோகிராஃபி அப்படின்னு கேட்டா இல்ல. ஓகே, அடிஷனலா என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த சாப்டருக்கு 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1ல ஃபர்ஸ்ட் லெசன் சொல்லிருக்கேன். அதே மாதிரி கம்மிங் சாப்டர்ஸ்ல எந்தெந்த லெசன் படிச்சா போதும். 11th ஸ்டாண்டர்ட் புக் நமக்கு தேவையே இல்லை. ஜியோகிராஃபில 11th ஸ்டாண்டர்ட் புக் இருக்கும் இல்லையா? அந்த 11th ஸ்டாண்டர்ட் புக் வேண்டாம். ஓகே, இல்லப்பா தமிழ் சூஸ் பண்ணா இங்கிலீஷ் வருமா? அப்படி இல்ல. நான் டிரான்ஸ்லேஷன் பார்ட்டுக்காக மட்டும் சொல்றேன். டிரான்ஸ்லேஷன் பார்ட்ல இங்கிலீஷ்ல கொடுத்து இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் சொல்லியிருப்பாங்க, தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொல்லியிருக்காங்க மெயின்ஸ்ல இல்லையா? சோ அதுக்காக சொல்றேன். அந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட் ரொம்ப முக்கியங்கிறதுனால ரெண்டு லாங்குவேஜஸ்மே நமக்கு முக்கியம். சைட் பை சைடு ரெண்டுத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வாங்கன்னு சொல்றேன். ஓகே, அண்ட் நம்ம சிலபஸ்ல எல்லா டாபிக்ஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த டாபிக்ல இம்பார்ட்டண்டா ரொம்ப இம்பார்ட்டண்டா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கக்கூடிய பார்ட் எல்லாம் எது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைபல் குரூப்ஸ். மேஜர் ட்ரைபல் குரூப்ஸ் பார்த்தோம்ல, அந்த ட்ரைபல் குரூப்ஸ் ரொம்ப முக்கியமா படிக்க வேண்டியது. ஓகே, அண்ட் செகண்ட் சென்சஸ். சென்சஸ் டேட்டா வச்சு பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டி படிப்போம் இல்லையா? அந்த சென்சஸ் டேட்டா ரொம்ப முக்கியம். இந்த பார்ட்ல இருந்தெல்லாம் கம்பல்சரி क्वेश्चन வரும். ஓகே, சென்சஸ் டேட்டா இப்போ 2011 சென்சஸ் எடுத்தாங்க, அடுத்தது 21 அதோட டேட்டா மாறும். அதுக்கு ஏத்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்டேட்டடா இருக்கும். சரியா? நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ப்பா, அவ்வளவுதான். நீங்க அதை படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது என்ன ஆச்சு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் கிரியேட் ஆகும். ஓகேவா? சோ எது படிக்கிறதா இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ரொம்ப ஹார்டா ஃபீல் பண்ணாம மைண்ட ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா வச்சுக்கிட்டு ஈஸியா இன்ட்ரெஸ்டா படிங்க, இன்ட்ரெஸ்டோட படிங்க. ஓகே, சோ எல்லாருமே ஒரு வில்லோட தான் வந்திருக்கும். கரெக்டா? சர்வீஸ் வாங்கணுங்கிற ஒரு ஆசையோட இருக்கும். அண்ட் அதுக்கான வேலைகளையும் நம்ம செஞ்சுட்டு இருப்போம். சோ அப்படிங்கும் போது இத படிக்கணும், இவ்வளவு முடிக்கணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணாம எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்க. ஈஸியா இந்த பார்ட்டை மட்டும் படிக்கணும். படிச்சுட்டு ஃப்ரீயா கொஸ்டின் பேப்பர் எல்லாம் டவுன்லோட் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருங்க. ஓகே, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகேவா? கான்செப்ட்ல தரவா இருந்தா கான்செப்ட் நமக்கு கரெக்டா புரியுதுங்கும் போது வே ஆஃப் கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஓகேவா? இப்போ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இப்படிதான் கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வே ஆஃப் கொஸ்டின் எந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அது வெறும் குரூப் 4ல ஃபேக்சுவல் கொஸ்டினா இருந்தாலும் ஆன்சர் பண்ண முடியும். குரூப் 1ல அதையே ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா? கான்செப்ட்ல கிளியரா இருக்கு. ஓகே,
எஸ், சென்சஸ் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? ட்ரைபல் குரூப்ஸ், சென்சஸ். மூணாவது ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். நாலாவது ரிவர்ஸ் அண்ட் அதனோட இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்டரிஸ். இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஆறுகள் அதனோட துணை ஆறுகள் இந்த சாப்டர் படிக்கணும். ஃபிஃப்த் அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன். அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன்ல ப்ரொடக்ஷன்ல யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்கங்கிற டேட்டாஸ் இருக்கணும். ஓகேவா? ஒரு கிராப் இருக்குன்னா அது எந்த ஸ்டேட்ல ஆர்எல்ஸ் தமிழ்நாடுங்கும் போது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல. ஓகே, நம்ம எழுத போறது சோ நம்மளோட கவர்மெண்ட் ஓரியன்டட் எக்ஸாமுங்கிறதுனால தமிழ்நாடு அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கப்பா. தமிழ்நாடு டேட்டாஸ்க்கு அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரியா? இந்த வீக்குக்கு ஸ்டடி பண்ண வேண்டிய சாப்டர் 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன்ல ஓகே பிசிக்கல் ஃபீச்சர்ஸ்ல ஆரம்பிச்சு ரிவர்ஸுக்கு முன்னாடி பார்ட் வரைக்கும், ரிவர்ஸ்னு அடுத்தது ஆரம்பிக்கும். அந்த ரிவர்ஸுக்கு முன்னாடி பார்ட் வரைக்கும் இந்த வீக்ல நீங்க ஜியோகிராஃபிக்கு படிக்க வேண்டியது. ஓகே, தட்ஸ் ஆல். நான் சொன்ன அந்த 5 டாபிக்ஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. மற்ற டாபிக்கும் மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் சைட் பை சைடு எல்லாத்தையும் படிச்சுட்டே வாங்க. சரியாப்பா? ஹார்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் மார்னிங் டைம்லயே படிச்சிருங்க. கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஹார்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் மார்னிங்ல படிச்சிருங்க. ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஈவினிங் டைம்ல படிங்க. சரியா? ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம், எக்ஸாமை ஈஸியா கிராக் பண்ணிடலாம். எல்லாருமே ஒரு விருப்பத்தோட தான் இந்த விஷயத்த பண்ண வந்திருப்போம். கரெக்டா? சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற எய்மோட தான் இது எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது அப்ப இதை படிக்கிறது நம்ம எவ்வளவு ஈஸியா ஒரு பிடிச்ச விஷயத்த எவ்வளவு நல்லா பண்ணுவோமோ அந்த மாதிரி உட்காந்து பண்ணுங்க. ஓகே, படிக்கணுமே அப்படின்னு உட்காந்து படிக்க வேண்டாம். ஈஸியா உட்காந்து படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகே, எக்ஸாம ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். சிலபஸ் வச்சுக்கிட்டு அதுல புக்ஸ்ல என்ன இருக்கோ அதெல்லாம் படிக்க போறோம்ப்பா. ஆஸ் பர் சிலபஸ் வைஸ் தான் போக போறோம். சிலபஸ் வைஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது லொகேஷன் அண்ட் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியாங்கிறதுனால நான் வால்யூம் 1 சொல்றேன். ஓகே, and this is all about geography பத்தின ஒரு ஓவர்வியூ அண்ட் இந்தியா பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், லொகேஷன் அண்ட் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் பத்தின ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டோம். ஷுர் இதெல்லாம் இந்த டாபிக் ரிலேட்டடா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மேக் யூஸ் ஆஃப் இட். ஈஸியா எக்ஸாம் கிராக் பண்ணலாம். பி கான்ஃபிடென்ட். ஓகே, தேங்க்யூ so much. இந்த மாதிரி வீடியோ செஷனுக்கு V-Shine அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.